வாழ்க்கையில் எல்லாத்தையும் லேசாக எடுத்துக்கணும் சார். தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு நான் ஒரு 7 ஆண்டுகள் பயணம் பண்ணுவேன். ஓ, கிரேட் மேன். குற்றாலத்தில் முதல் நாள் இரவு பேசிட்டு மறுநாள் அருவியில் குளிக்கலாம் நானும் அவரும் போகிறோம். அவரோடு படித்த 2 நண்பர்கள் அருவியில் குளிக்கிறதுக்கு வந்தவங்க உரிமையோடு கேட்டார்கள், ஏ சாமிநாதா, நீ இந்த அருவி கொட்டுற உயரத்தில் போய் உட்காந்து இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னார் ஒருத்தர். எனக்கே சங்கடமாக இருந்தது. ஆனால் ஐயா சொன்னார், நல்லா தான் இருக்கும், நீ ஏன் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னு. எப்படி மாற்றினார் பார்த்தீங்களா? இந்த மாற்றுகிற மனசக்தி உடைய மனிதனால் எதையும் சாதிக்க முடியும். எது கெடுத்தாலும் கோவப்படலாமா? இதே தென்கட்சி சுவாமிநாதன் கூட ஒரு வாட்டி நான் பேசிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஏதாவது ஃபங்க்ஷன் கூட்டுறாங்க, யோகா கிளாஸ் திறந்து வைங்கிறாங்க, இல்லாட்டி பள்ளிக்கூடம் திறந்து வைங்கிறாங்க, இல்லாட்டி மளிகை கடை திறந்து வைங்கிறாங்க, நமக்கு நாடகத்தின் நடுவில் போகிறது கஷ்டமாக இருக்குது, சரி ஒரு ஆசையில் ஒத்துன்றோம், நாள் நெருங்க பயமாக இருக்குது, என்னத்தை பேசுறது அப்படின்னா அவர் சொன்னார், மோகன் ஒத்துக்கோ மோகன், ஒரு காலம் வரும் உன்னை எவனுமே கூப்பிட மாட்டான், ஸோ இப்போவே போய்டு அப்படின்னாரு. கூப்பிட்ற போது போனார். அவர் யார் கூட்டாங்களோ போய் சேர்ந்துறாரு. அவர் அற்புதமான நம்ம ஹாஸ்ய மனிதருங்க. எனக்கு தெரிஞ்சு ஆகாசவாணியில் ஆகாசிய வாணி அவர். ஒன்றும் இல்லைங்க, நானும் அவரும் சேலம் அம்மாப்பேட்டையில் பேசிட்டு காரில் போகிறோம். இடையில ரோடு வேலை நடக்குது. காரை விட்டு இறங்கி 2 பேரும் போகிற போது நான் கொஞ்சம் பின்னாடி வர்றேன், அவர் கொஞ்சம் வேகமாக முன்னாடி போயிட்டார். உண்மையாக நடந்ததுங்க. அந்த இடத்துல ரோட்டில் ஒரு ஓரமாக பள்ளம் தோன்றான் ஒருத்தன். டெலிஃபோன் ஒயரை உள்ளே எடுத்து போட்டு மூடுறதுக்கு இன்னொருத்தவங்க கூட அன்னைக்கு லீவு போட்டுட்டதுனால வேற ஒருத்தரை வச்சு அந்த வேலையை வாங்கி அன்றைய கூலியை அவனுக்கு கொடுத்துடலான்னு நினச்சவன் அட்டையில் ஒரு வாசகம் எழுதியிருந்தான். நான் நின்று படித்து சிரித்தேன். முன்னாடி போனவரை கேட்டார், எதுக்கு சிரிக்கிறேன்னாரு. இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்? கூட இருந்து குழி பறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதிக்கிறான் அப்படின்னு. அவனை கூப்பிடுன்னாரு. அவனை கூப்பிட்டு போய் விட்டேன். 100 ரூபா எடுத்து கொடுத்தாரு. என்னங்க தப்பாக எழுதிக்கிறான், 100 ரூபா கொடுக்குறீங்களே? சுமார் நம்ம கேட்காமலே பல பேர் நம்ம கூட வரான். அவன் ஒரு ஆளை கேட்டு வாங்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய மனப்பக்குவம் பிரச்சனை இருக்கும். அன்னைக்கு ஒருத்தன் கேட்குறான், ஹலோ உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு, ஃபேஸ்புக்லையா, ஐசே ட்விட்டர்லையா, வாட்ஸ்அப்லையா? உன் வீட்டுக்கு பக்கத்தில் ஏன் 10 வருஷமாக குடியிருக்கிறேன், கூட வைக்கிறேன், எவ்வளோ குமரி போய்க்கிறான் தெரியுமா? எல்லாத்தையும் எளிமையாக எடுத்துக்கங்கம்மா, சந்தோஷமாக எடுத்துங்க. பாரதியாருக்கு குள்ளச்சாமின்னு ஒரு ஞானி இருந்தார் நண்பரா. பாண்டிச்சேரியில் பார்க்குறாரு. எப்பயுமே குள்ளச்சாமியா ஒரு அழுக மூட்டையை முதுகில் சுமந்துக்கிட்டு வருவார். நானும் பார்க்குறேன், வருஷக்கணக்கில் இந்த மூட்டையை முதுகிலே சுமக்கிற எதுக்குன்னு கேட்டார். நான் வெளியில் சுமக்கிறேன், நீங்கள் உள்ளே சுமக்கிறீங்கன்ட்டு போயிட்டான் அந்த ஆள். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சார், வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்குங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு பொங்கலுக்கு 1 கிலோ பச்சரிசி அவங்க அம்மா சொன்ன மாதிரி 1 கிலோ பச்சரிசியும் 1 கிலோ சுகரும் கொடுத்தான் இலவசமாக தான். நான் அதுக்காகவும் போகலை, அட்டையில் ஒரு என்ட்ரி வேணுன்றதுக்காக போனேன். முதல் நாள் போனேன், இல்லைன்ட்டான், லோடு வரலன்னா. மறுநாள் போனேன், லோடு வரலன்னா. 3ஆவது நாள் போனேன், லோடு வரலன்னா. 4ஆவது போனேன். இந்த பையன் பாவம், சார் இன்றைக்கும் சுகர் வரல சார், நாளைக்கு ப்ளீஸ். நான் கேட்டேன், 1 கிலோ சுகருக்காடா 4 நாள் நடக்கிறது என்ன? சுகருக்கு நடக்கிறது ரொம்ப நல்லது சார். சார் அந்த பையனுக்கு நான் அவனை பெரிய படிப்பாளி கூட கிடையாது, வாழ்க்கையை எப்படி வாழறதை படித்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அதுதான் சார் நமக்கு தேவை. நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் அப்படி தான் இருப்பான். நாங்கள் ஒன்றா 20 வருஷத்துக்கு முந்தி வாக்கிங் போவோம். காலையில் எங்கள் ஏரியா ரொம்ப அருமையாக இருக்கும். வாக்கிங் போகிறேன், ஒருத்தன் பார்த்துட்டு கேட்டான், என்ன சுகரா டெய்லி நடக்கிறேன்னா? ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நடக்கிறியான்னு. இந்த மாதிரி வேதாந்தம் பேசி வீணாக போனவன் நிறைய பேர் இருக்கிறான், போய் செக் பண்ணி பாரு. வர முகம் கூட ஒரு மாதிரி ஆகுதுன்னா ஒரு பயத்தை தூக்கி போட்டானே. அங்கேருந்து வீட்டுக்கு வந்தேன், என் ஒய்ஃபை பார்த்து கேட்டேன், என்னம்மா என் முகம் ஒரு மாதிரி? நானே சொல்லலான் தான் இருந்தேன். நான் கேட்டாக்கா நீ இப்படிலாம் வில்லங்கமாக கேட்குறியான்னு எதையாவது சொல்லுவேன்னு நான் பயந்து இருந்தேன். எனக்கு கூட அப்படி தான் தெரியுதுன்னா போச்சா, அதிர்ச்சி கூடி போச்சா. ராத்திரிலாம் தூக்கம் வராத, காலையில் போய் ப்ளட் சுகர் எம்டி ஸ்டமக்கில் கொடுத்தான். அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 240 ரூபா இருக்குதுன்ட்டான். 2 நாளாக வாக்கிங் போகல. 3ஆவது நாள் போகிறேன், மேற்படி ஆள் கேட்டான் பாருங்கள், கரெக்டாக இன்னும் நோட் பண்ணி நிற்கிறான். என்ன டெஸ்ட் பண்ணியா? விட மாட்டான். டெஸ்ட் பண்ணியா? நான் பண்ணம்பா. எவ்வளோ இருக்குது? 240. நான் சொல்லலை, எனக்கே இருக்கும்போது உனக்கு இல்லாமல் இருக்குமாயா? நான் அதனால் நான் என்ன அவங்ககிட்ட கோவப்பட்ட போக முடியும் சார். உலகம் அப்படி தான்.
இன்னாதம்மா உலகம் இனிய காண்பர் இயல்புணர்ந்தோரே. வாழ்க்கை என்பது ஒரு ஸ்பீட் பிரேக்கு. ஸ்பீட் பிரேக்குன்னு பார்த்து பயப்படக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் ஓரமாக ஒரு ஒத்தடி பாதை போட்டு 2 வீலர் ஓட்டுறான் பார், அவங்ககிட்ட கற்றுங்க சார். பிரபல உலகம் போற்றுகிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் ஸ்டார் ஹோட்டலில் உட்கார்றாரு. கண்ணாடி கொண்டு வரல, இன்னைக்கு பேரர் கொண்டு அந்த மெனு கார்டை கொடுக்குறாரு. நீயே படிப்பா அப்படின்னாரு. கிட்ட வந்து சொன்னான், உன்ன மாதிரி எனக்கும் படிக்க தெரியாது போட்டான். எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்று சத்திய சோதனையிலே அண்ணல் காந்தியடிகள் கருத்தை தெரிவிக்கிறார் என்றால் வாழ்க்கையில் எல்லாருக்கும் வேணுங்க. இந்த கல்யாண மாலை மூலமாக உலகத்து பெற்றோர்களுக்கு நான் ஒரு செய்தியை பணிவோடு சொல்லுகிறேன். இன்னைக்கு என்ன வாழ்க்கையில் பெரிய போராட்டம், என்ன டென்ஷன், என்ன ஒரு சிரிப்பை மறக்க வைக்கக்கூடிய பெரிய நிலை எது தெரியுமா? அந்த காலத்தெல்லாம் 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க ஐயா சொன்ன மாதிரி கூட்டு குடும்பம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இல்லை. என் பெரியப்பாலாம் கூட 16 பசங்க, கள்ளங்கப்படம் இல்லாத மனுஷன் அவர். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றது நிறைவேற்றின மனுஷன் அவர். குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுக்குறவன் என் வீட்டுக்கு கொடுக்காம போட்டான் சார். என் பெரியப்பா கோவம் வந்து கூப்பிட்டுனாடா அவனார். நான் ஓடி போய் கூட்டாந்து விட்டேன். ஏன் என் வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கலன்னாரு. வீடாது நான் ஸ்கூல் வச்சு நடத்துறேன்ட்டான். அது அந்த காலம் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இப்போ வச்செல்லாம் ஒரு பொண்ணு ஒரு புள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம? ஒரே நோக்கம் என்ன தெரியுமா பெற்றோர்களுக்கு? கோடிக்கணக்கான பெற்றோர்களை இன்றைக்கு நான் சொல்வதை தயவு செஞ்சு பணியோடு கேளுங்க. மார்க்கு 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 மார்க்குன்னு தானே அவனை துன்புறுத்துறீங்க. அவனுடைய மனித தன்மையை எப்பொழுது பார்க்க போகிறீர்கள்? அவனே சிரிக்க விடாம பண்ணிட்டீங்களா? அவன் கூட ஸ்கூலுக்கு போய் வரான். முதல் நாள் ஸ்கூலுக்கு போய் வந்தான். என்னடா சொல்லி கொடுத்தாங்கன்றான், சைலண்ட். நொந்து போய்கிறானே, சிரிக்க விடுங்கய்யா, பிஞ்சி சிரிக்கட்டுமே. நான் ஒன்று கேட்குறேன், ரொம்ப மார்க் எடுத்துட்டானா நிறைய பேர் துள்ளி குதிக்கிறாங்க. எதுக்கு? பின்னாடி எல்லாம் வெளிநாட்டுக்கு போடுவான். மார்க் ரொம்ப குறைவாக வாங்குறாங்க, சந்தோஷமாக இருக்கு. அவன் கூடவே இருப்பான். சார், நாங்கள் 36 வருஷம் ஆசிரியராக இருந்தவன். என்னிடத்தில் படித்த ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து பட்டதாரி ஆகி பிற்பாலத்தில் IAS எழுதி பாஸ் பண்ணி மாவட்ட கலெக்டராக வந்துட்டான் சார். அதே கிளாஸில் 10th அதுக்கு மேலே போக முடியல, குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாத நிலையில் இருந்தவன் டிரைவிங்கில் கற்றுக்கிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அவனும் பதிவு பண்ணியிருந்தான். ஒரே நாளில் ஒரு மாவட்டத்தில் அவர் மாவட்ட கலெக்டராக வர்றான். ஒரு கிளாஸில் படித்தவன் இன்னொருத்தன் அந்த ஜீப் ஓட்டுற டிரைவராக வரான். சார், நீங்கள் வித்தியாசம் பார்ப்பீங்க, இது நியாயமானு கேட்பீங்க. ஆனால் நான் அப்படி பார்க்க மாட்டேன். மாவட்டத்தின் பாதுகாப்பு அந்த கலெக்டர்கிட்ட, கலெக்டரின் பாதுகாப்பு டிரைவர்கிட்ட. சார், எல்லாத்துலேயும் உயர்வு இருக்குதுங்கிற நான். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? மார்க் வாங்கணும். அதே ட்ரெண்டில் என்ன பண்ணிட்டான், கோழி பண்ண வச்சிருந்த ஒரு ஆள் ஏன் இந்த பசங்களுக்கு போட்டு காலையில் 4 மணிக்கு எழுப்பி சாயந்தரம் வரைக்கும் அதுக்கு இடையில சாப்பாடு கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து படுறான்ற மாதிரி இந்த கோழிகளையும் வளர்த்தா என்னன்னு ஒரு முடிவு பண்ணி மொத்த கோழிக்கு என்ன பண்ணால் நிறையா ஒரு ஒப்பந்தம் பண்ணால் நிறைய சாப்பாடு கொடுக்குறேன், உங்களுக்கு சத்துணவாக கொடுக்குறேன், டெய்லி ஒரு முட்டை போடணும், 7 நாளைக்கு 7 முட்டை போடணும். அதே மாதிரி போட வச்சான். ஆனால் ஒன்று மட்டும் வாரத்துக்கு 4 தான் போடுது. அதெல்லாம் முடியல. ஒரு ஒப்பந்தம் பண்ணான், இதில் எந்த கோழி 7 நாளைக்கு 7 போடலையோ நான் பிரியாணிக்கு அதை கொடுத்துருவேன்னா. இந்த 4 போட்ட அந்த கோழிக்கிட்ட வந்து உன்னை பிரியாணி கொடுத்துருவான்னா கண் கலங்குச்சான். ஏன் எல்லா கோழியாலும் போட முடியுது, உன்னால் ஏன் முடியல? நான் சேவலையா? எனக்கு இதுவே அதிகம். அது சேவல் எது கோழி எதுன்னு தெரியாமல் அவன் குழம்புற மாதிரி தானே சார். நம்ம பிள்ளையால முடியுமா முடியாதானே நம்ம நினைக்கலையே. வருத்தரமே. அவன் சிரிச்சு பல வருஷம் ஆச்சியா. நான் அனுபவிச்சு சொல்கிறேன். ஒரு நாள் லீவு போட்டோன்னா மறுநாள் வந்து சுற்றிக்குவான் சார். அப்படியே கொஞ்சம் போங்க சார், ஏன் சார் நேற்று லீவு போட்டீங்க, போங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா கஷ்டம்? ஆமாம், உங்கள் பீரியடில் மேத்ஸ் டீச்சர் வந்துட்டாங்க. கஷ்டமே அவனுக்கு அதுதானே. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? மாண்பு நீதிபதி அவள் மிகப்பெரிய நகைச்சுவையாளர். என்ன பாருங்கள், ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா? இத்தனை படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கதாசிரியனாக இருந்தாலும் கூட தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு உட்காந்துங்கிறார். பார்த்தீங்களா? இந்த எளிமை தான் மனிதனுக்கு ஏற்றம். இந்த எளிமையை தந்தது எது? அவருக்குள் ஊறி கிடக்கிற நகைச்சுவை உணர்வு தானே. பயங்கரத்தை அப்படி சொல்ற. அது
இன்னைக்கு சேவல் எது கோழி எதுன்னு தெரியாம அவன் குழம்புற மாதிரி தானே சார் நம்ம பிள்ளையால முடியுமா முடியாதானே நம்ம நினைக்கலையே. வருத்தரமே அவன் சிரிச்சு பல வருஷம் ஆச்சியா. ஆமாம் சார். இப்போ நான் பள்ளியில் படிக்கிட்டு 8ஆம் கிளாஸில் வந்து ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் வருவார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பள்ளி இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா அந்த படிக்காத பசங்கள்லாம் பின்னாடி ரோவில் உட்கார வச்சுருவாங்க, நல்லா கெட்டிக்கார பசங்கள்லாம் ஃப்ரண்ட் ரோவில் உட்கார வைப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தண்டபாணின்னு ஒருத்தன், அவன் நிஜமாவே தண்டபாணி தான். அவன் வந்து இப்போ கடைசி ரோவில் உட்கார வச்சிட்டார். வந்த இன்ஸ்பெக்டர் வந்து புக்கு அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டார். தண்டபாணி எழுந்தான். இவருக்கா டீச்சருக்கு அடிவயத்தை பெற்றது இவனை போய் கேட்டிருக்காருன்ட்டு. பி அப்படின்னா அப்படின்னா ஓ ஓ இக்கு அப்படின்ட்டான். பிஓஓ இக்கு புக்குன்ட்டான். வாத்தியாருக்கு சிரிப்பு வந்து எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருத்து. பயந்தார். ஆனால் வாத்தியார் இது எதாவது தப்பா இன்ஸ்பெக்டர் சொன்னார். தங்கலீஷை கண்டுபிடிச்சது தண்டபாணி தான் அப்படின்னாரு. தொலைக்காட்சியில் நிறைய சீரியல் வருது. அதில் ஒரு அருமையான சீரியல் இந்த வம்சன்னு ஒரு சீரியல் பார்த்துருப்பீங்க. ஒய்ஃபு, என்னுடைய மகள், என்னுடைய மருமகள் எல்லாம் ஒன்றா உட்காந்து பார்ப்பாங்க. அதில் ஒரு ஒற்றுமையாக இருக்கும். ஆனால் அந்த சீரியலை மட்டும் என் மருமகள் ரொம்ப ஆர்வமாக பார்க்கும். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிவி பார்க்க மாட்டேன், சேரை போட்டுக்கிட்டு அங்கே பார்க்குறவங்கள பார்ப்பேன். ஏன்னா அவங்க பார்க்கறது சீரியல், நான் பார்க்கறது சீரியல். இந்த சக்தின்ற கேரக்டர் நடிகர் ரம்யா கிருஷ்ணன் அவங்க அம்மாவும் அப்பாவும் காரில் போகிறாங்க, எதிரி வெடிகுண்டு வச்சிட்டான். இந்த பொண்ணு தொங்க போட்டிருந்த காலை தூக்கி வச்சுட்டு அப்படியே உணர்ச்சிவசப்பட்டு பார்க்குது. வெடிக்குமா வெடிக்காதா, வெடிக்குமா வெடிக்காதா. கரண்ட்டு போயிடுச்சு. ஏத்தனை மெழுக வைத்தில் அந்த முகத்தை பார்க்கணுமே, அப்படியே கட்டுன்னு இருக்குது. அவ்வளோ கோபம். உடனே ஃபோன் அடிக்குது பண்ருட்டிக்கு, அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அடிச்சு, அடியே அம்மா அப்பா போன காரில் வெடிகுண்டு வச்சான்னு வச்சுதான். நீ சீரியலை கேட்குறியா? 3 மணி நேரமாக கரண்ட்டு கட்டில் நான் உட்காந்து கிடக்கிறேன், என்ன வந்து வைத்த சில கலப்பாத வைடி போன வச்சுவிட்டு பரமக்குடி பக்கத்தில் இருக்கிற எம்என்எஸ்க்கு என்னுடைய குழந்தைகள் அங்கே தான் கொடுத்துருக்குறாங்க. சின்ன மாமியாருக்கு ஃபோன் அடிக்கிற, அத்தை 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 ப்ளீஸ், சக்தி அவங்க அம்மா அப்பா போன காரில் வெடிகுண்டு வச்சான்னு வச்சுதா இல்லையா, கரண்ட்டு போயிடுச்சு அத்தை. கதை கேட்குறியா? நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா? இன்றைக்கி சிவனுக்கு அன்னாபிஷேகம்னு சொல்லி கோயிலில் கொண்டாந்து உங்கள் மாமா உட்கார வச்சுட்டு போட்டான். 1 மணி நேரமாக உக்காந்துங்கிறேன், சிவனையும் காணா, கொண்டாந்து விட்டான அவனையும் காணா. நானே வைத்தச்சில் உட்காந்து கிடக்கிறேன். என்ன கதையாக கேட்குற கதை, போனவை. அந்த பொண்ணு பயந்து போய் வச்சுவிட்டு இனிமேல் யாரை கேட்டாலும் இதே பதில் தான் வரும்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் போய் ராத்திரி டிஃபனை கூட சாப்பிடாம வெறும் வயிற்றோட படுத்து காலையில் எழுந்து மயக்காட்சி கீழே விட நான் என் பையன் சம்சாரம் எல்லாம் பயந்து போய் காரில் தூக்கி போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் டாக்டர் அம்மா கிட்ட காட்டினா அந்த அம்மா நாடி பிடிச்சி பார்த்துட்டு உங்கள் வம்சம் வளருதுன்னாங்க. வாழ்க்கையில் எல்லாம் ரசிங்க சார். என்ன தெரியுமா, எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம். இருக்கிற வரைக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஐயா. அந்த ஆனந்தத்தை தான் நீங்கள் செய்யுங்கன்னா 3 பேர் உட்காந்து போட்டி போட்டுக்கிட்டு நாங்கள் சிரிக்க மாட்டோம். சிரிப்பு என்பது உலகத்திலேயே மனிதனுக்கு கடவுள் தந்த மிகப்பெரிய அருட்பிரசாதம். காஞ்சி மகா பெரியவர் நடமாடும் தெய்வம், ஆன்மஸ்வரூபத்தில் அருள்பாலிக்கிற அந்த மகான் அன்றைக்கு காஞ்சி மடத்தில் இருக்கிற போது ராமநாத பாகவதர் வருகிறார். அவருக்கு 1 வாரம் மகாபாரதம் சொல்றதுக்கு ஏற்பாடு பண்றார் சுவாமிகள். 1 வாரம் பண்ணிட்டு இங்க வர்றார். என்ன ராமநாதா 1 வாரம் எவ்வளோ பேர் கேட்டா? ஆமா, ராமநாத பாகவதர் அப்படியே அழுதுகிட்டே சொன்னார். கோவில் பட்டாச்சாரியாரும் செக்யூரிட்டி 2 பேர் தான் தினம் வந்து கேட்டார். மகா பெரியவர் பயங்கரமாக சிரிக்கிறார். மனசூட்டி சிரிச்சுட்டு சொன்னார், டே ராமநாதா நீ பாக்கியசாலி, பாக்கியசாலி. அந்த பகவானுக்கே கீதையை சொல்றதுக்கு ஒருத்தன் தான் கிடைச்சான், உனக்கு 2 பேர் கிடைச்சான் பாத்தியா, நீ எவ்வளோ தெரியாது சார். கிரைண்டரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலத்தில் பலசாலி ஒருத்தன் ஹோட்டலுக்கு வேலைக்கு போனான். ஹோட்டல் முதலாளி கேட்டார், உன் உருவத்தை பார்த்தா மாவு அரைக்கிறதுக்கு உன்னால் முடியும்னு நான் நம்புகிறேன், செய்கிறியா? நான் செய்கிறேன். மாத சம்பளம் 300, 3 வேளை சாப்பாடா? ஆஹா, இதை விட என்ன வேணும்? அப்படியே மாவு அரைச்சி ஒன்றுமில்லை, அது மாவை எடுக்கும்போது எனக்கு காட்டு, வேற ஒன்றும் பண்ண வேணாம், அவ்வளோதானே. கொண்டு வந்து காட்டினா தொட்டு பார்த்தாரு முதலாளி, வெண்ணெய் மாதிரி அரடான்னாரு, போயிட்டான். மறுநாளும் கொண்டாந்து காட்டினா வெண்ணெய் மாதிரி அரடான்னாரு, போயிட்டான். 3ஆவது நாளும் கொண்டாந்து காட்டினா வெண்ணெய் மாதிரி, இதே தான் தினம் சொன்னார். 4ஆவது நாள் காட்டினா இதே சொன்னார், நான் வேலையை விட்டுடலான்னுக்கிறேன். ஏன்டா 4 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே உனக்கு ஏன் அந்த சலிப்புன்னார். நீ 3 நாள் சொன்ன, அதில் நியாயம் இருக்குது. இன்றைக்கி 4ஆவது நாள் நான் வெண்ணையே கொண்டாந்து காமிக்கிறேன், நீ இதையும் போட்டு பார்த்துட்டு வெண்ணெய் மாதிரி ஆடலான்னா உனக்கு குறையதான் பார்க்க தெரியுமே தவிர நிறைய பார்க்க தெரியாது.
மாண்பு நீதிபதி அவர்களே, நான் ஒரு தடவை ஜெயிலுக்கு போனேன். தப்பாக பார்க்காதீங்கய்யா, பேசுறதுக்கு தான். ஒரு 200 ஆயுள் கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு 1 மணி நேரம் நான் ஸ்டாப் ஹியூமரை பேசிகிட்டு இருக்கேன். அதில் ஏதோ 1ஆம் கிளாஸ் என் கூட பட்சம் உள்ளகிறான்னு எனக்கு தெரியாது. அவனை நன்றி சொல்ல கூப்பிட்டாங்க. அவன் சொன்னான் பாரு, புலவர் ராமலிங்கம் சிரிக்க சிரிக்க பேசினார், இவர் வாழ்நாள் பூரா எங்கள் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னா. நான் என்ன சொல்கிறேன், இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது, சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உடைய வழியை பார்க்கணுமே தவிர எல்லாத்துலேயும் தொட்டதுக்கெல்லாம் குறை பார்க்கலாமா? கல்யாண மாலையினுடைய நோக்கமே நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் என்பதற்காகத்தானே. அவருடைய புன்னகையை பற்றி கூட சொல்லாதவர்களே கிடையாது. மோகன் சார் புன்னகையை பற்றி சொல்லாதவங்களே கிடையாது. அவர் எப்பொழுதும் புன்னகையினாலே வெல்லக்கூடியவர், இவர் புன்னகையை உருவாக்கக்கூடியவர். இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. நான் ஒரு கல்யாண மாலையினாலே பூத்திருக்கிறதானே, பூம்பாக வைத்திருக்கிற மொட்டாகிய இந்த மனதை கூட மலர வைக்கிற சக்தி நகைச்சுவைக்கு மட்டும்தான். அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரியவர்களே, ஆனந்தமா இருங்களே. குழந்தைகிட்ட பேசுங்க, பெரியவங்கிட்ட பேசுங்க. பேசாமல் போனதனாலே அழுத்தங்கள் அதிகமாகிவிட்டன. வாழ்க்கையில் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருங்கள், சிந்தனை வளர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் சிந்தனை சிறகடிக்க வேண்டும் என்றால் சிரிப்போம், மற்றவர்களை சிரிக்க வைப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.